மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இந்த ரெண்டையுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இது வந்து கரெக்டாக அப்லோட் ஆகாது. அப்படி அப்லோட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, க்ரோமில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி ஃபோட்டோ இமேஜ் எடிட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வராது. கீழே டிக்ளரேஷனில் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். சில பேருக்கு பிடிஎஃப் வந்து கரெக்டாக டவுன்லோட் ஆகாது, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேலே 3 டாட்ஸ் தெரியுதுல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கரெக்டாக ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் வந்து போடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க.